கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 250 ஆண்டுகளுக்கும் மேலாக சோழ வம்சத்தின் தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருந்து வருகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் இதுவரை வாழ்ந்த மிகப்பெரிய சோழ மன்னரான ராஜேந்திர சோழனின் தலைநகரம். மிகப்பெரிய மன்னர் ராஜராஜ சோழனின் வார்த்தைக்கு இணங்க இவர் தஞ்சை பெரிய கோவில் போல் இங்கு கோவிலை கட்ட முயன்றார். புகழ்பெற்ற தந்தை ராஜராஜ சோழனுக்குப் பிறந்த இந்த வலிமைமிக்க மன்னர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தார். தனது புதிய தலைநகரை கங்கை நதி நீரால் அபிஷேகம் செய்ய விரும்பினார். எனவே தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் இருந்து நவீன வங்காளதேசம் வரை நீண்ட பயணமாக தனது படையை அனுப்பினார். அவரது படை பல ராஜ்யங்களை வழியில் தோற்கடித்து புனித நதியான கங்கையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தது. இந்த நீரை அவர் கட்டிய சோழ கங்கம் என்ற ஏரியில் ஊற்றினார். இது இன்று வரை இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரிகளில் ஒன்றாகும். கங்கை கொண்ட சோழன் என்றால் கங்கை நதியின் சமவெளி வெற்றி பெற்ற சோழ மன்னன் என்று பொருள். ராஜேந்திர சோழன் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய நீலநீர் கடற்படைக்கு தலைமை தாங்கினார். அற்புதமான கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் அவரால் கட்டப்பட்டது. அது இன்னும் அவரது வலிமை மற்றும் சக்தியின் வசீகரமான கொண்டாட்டமாக உயர்ந்து நிற்கிறது. முதன்மை கருவறை சுவற்றின் வெளிப்புற மாடங்களில் அர்த்தநாரீசுவரர், நடராசர் போன்ற சிவனின் திருவுருவங்கள், மேலும் பிரம்மன், துர்க்கை, திருமால், சரசுவதி என 50க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று சிவன் ஒரு அடியாருக்கு மாலை சூட்டுவது போல் செதுக்கப்பட்டுள்ளது. சிலர் அந்த அடியார் 63 நாயன்மார்களில் ஒருவரான சண்டீஸ்வரர் என்றும், வேறு சிலர் அவ்வுருவம் கோயிலை கட்டிய முதலாம் இராசேந்திரன் என்றும் கருதுகின்றனர். சோழர் கலைக்குச் சான்றாக விளங்கும் 11ஆம் நூற்றாண்டு காலத்திய வெண்கலச் சிலைகள் இக்கோயிலில் காணப்படுகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணியர் திருவுருவ வெண்கலச் சிலையாகும். கோள்களை குறிக்கும் ஒற்றை கல்லாலான நவக்கிரகம் இக்கோயிலில் அமைந்துள்ளது. நடுக்கருவறையில் இக்கோயிலின் முதன்மை இறைவனான பிரகதீசுவரர் சிவன் லிங்க வடிவில் உள்ளார். லிங்கத்தின் உயரம் 13 அடி. கருவறையின் முன் இருபுறமும் 6 அடி துவாரபாலகர்கள் சிலைகள் காணப்படுகின்றன. கருவறையின் மீதுள்ள விமானத்தின் உயரம் 180 அடி. இவ்விமானம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் விமானத்தை விட 3 மீட்டர் 9.8 அடி உயரம் குறைவானது. பெருவுடையார் கோயில் விமானத்தின் அடுக்குகள் நேரானவையாகும். இக்கோயில் விமான அடுக்குகள் வளைவாகவும் உள்ளன. மற்றெந்த சிவன் கோயில்களிலும் உள்ள இலிங்கங்களை விட 13 அடி உயரமுள்ள இக்கோயில் இலிங்கம் மிக உயரமானதாகும். கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அங்கு சந்திரகாந்தக் கல் பதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு நோக்கிய அம்மன் சந்நிதியிலுள்ள பெரிய நாயகி அம்மன் திருவுருவச் சிலை உள்ளது. பிரகதீசுவரர் கருவறையைச் சுற்றி 5 கருவறைகளும் சிம்மக்கிணறும் உள்ளன. 2 அடுக்கு கோவில், 2 அடுக்கு சுற்றுச்சூழலாக காணப்பட்ட கோவில். பின்னர் பல போர்களினால் கோவில் மேல் தளம் சேதமடையப்பட்டது. வாரந்தோறும் நம் சேனலில் ஒவ்வொரு கோவில்களின் சிறப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும்.